2012 கேள்வி பிள்ளையார். கேள்வி. இரு திணிவுகளுக்கிடையே உள்ள தூரத்தை இருமடங்காக்கினால் அவற்றுக்கிடையிலான ஈர்ப்பு விசை குறையும் காரணியை சொல்லிக்காங்க. ரெண்டு திணிவுகள் M1 M2 என்கிற ரெண்டு திணிவுகள் R இடைத்தூரத்தில் இருக்கு. R இடைத்தூரத்தில் இருந்தா பிள்ளையால் R இடைத்தூரத்தில் இருந்தா இதில் தொழிற்படுற கவர்ச்சி விசை F Rக்கு சமனாய்க்கு மட்டும் பிள்ளையால் நியூட்டன் விதிப்பது F சமன் G M1 M2 இங்கு R வர்க்கம். இந்த ரெண்டு திணிவுகளில் பெருக்கத்துக்கு நேர்விய சமனாகவும் அவற்றுக்கு இடையிலான தூரத்திற்கு நேர்மாறு சமனாகவும் இருக்கும். அப்போ தூரம் அதிகரிக்க அதிகரிக்க விசையானது அதில் வர்க்கத்தால் குறைவடையும். இங்கே நமக்கு தூரம் 2 மடங்கு அதிகரிக்குது. அப்போ எஃப் நேர்மாறு வீத சமன் R வர்க்கம். அப்போ தூரம் 2 மடங்கால் அதிகரிக்கிறதுனால விசை 4 மடங்கால குறையும். 2 வர்க்கத்தால் குறைவடையும். அப்போ எஃப் நேர்மாறு சமன் 2 வர்க்கம். அப்போ தூரம் 2 மடங்கால் அதிகரிக்கிறதுனால விசை 4 மடங்கால குறைவடையும். அப்போ குறைவடையும் காரணியை கேட்டிக்காங்க 4. அப்போ 2வது ஆன்சர் வைக்கி 4ங்கிறது. சரி அப்படியே 2012-24 கேள்வி. இது மெக்கானிக்ஸில் செய்கிற கேள்வி பிள்ளையால் கோலங்கிற தலையில் செய்வோம். ஒரு புகோல் எஸ் ஆனது புவி இ பற்றி நீள்வளைய மண்டலத்தில் இயங்குகின்றது. புவி ஏயின் உபகோலின் கதி வி எனின் புள்ளி பியில் அதன் கதியை கேட்டிக்காங்க. எப்பயுமே வட்ட இயக்கம்ங்கிறது பிள்ளையால் இயக்கத்துக்கு செங்குத்தாக விசைதாக்கும். எந்த ஒரு கட்டத்திலையும் இயக்கத்துக்கு செங்குத்தாக விசைதாக்கும். அதான் வட்டப்பாதை உருவாக்கும். அது வட்ட இயக்கம். இந்த வட்ட இயக்கத்தில் தான் நாம் எஃப் சமன் மையம் நோக்கி MV வர்க்கத்திங்குள் R பாவிக்கிறோம். விளையாள் நீள்வட்ட பாதைக்கு நமக்கு MV வர்க்கத்திங்குள் R பாவிக்கிறல்ல. நீள்வட்ட பாதைக்கு நமக்கு பாவிக்கிறல்ல. வட்டப்பாதைக்கு மட்டும்தான் இந்த MV வர்க்கத்திங்குள் R பாவிப்போம். இவர் நீள்வட்ட பாதையில் சுற்றுறார். ஆகவே இங்கே நம்ம பாவிக்க வேண்டிய என்னென்னு பிள்ளையால் கோண உந்த காப்பு தத்துவத்தை பாவிப்போம். அப்போ ஒரு நீள்வட்ட பாதை ஆக முக்கியமான கன்செப்ட் பிள்ளையால் ஒரு நீள்வட்ட பாதையில் இவ்விடத்தில் இவர தூரம் R1 இவ்விடத்தில் இவர தூரம் R2 இருக்கார். ரெண்டுமே ஒரே திணிவு தான். அப்போ கோண உந்த காப்பு தத்துவத்தை பாவிச்ச மனுஷன் பிள்ளையால் இவ்விடத்தில் இவர வேகம் V1 இவ்விடத்தில் இவர வேகம் V2 சொன்னா இவ்விடத்தில் கோண வேகம் ω1 இவ்விடத்தில் கோண வேகம் ω2 இருந்திருக்கும். அப்போ இது பற்றி கோண உந்த காப்பு பாவிச்ச மனுஷன் பிள்ளையால் I1 ω1 சமன் I2 ω2 இது தெரிஞ்சுக்கணும் பிள்ளையால். நான் நிறுவி காட்டுறேன். I1ங்கிறது இந்த திணிவு தர இந்த தூரத்தில் வர்க்கம் MR1 வர்க்கம் தர ஒமேகாங்கிறது V1 R1 அது சமன். அதே போல் I2ங்கிறது M தர R2 வர்க்கத்தின் கீழ் M தர R2 சடத்துவ திருப்பம் M திணிவு தர தூரத்தின் வர்க்கம் தர ஒமேகாவுக்கு பதிலாக V2 R2 போட போகிறேன். இப்போ M கேன்சல் ஆகிடும் பிள்ளையால். R1 வர்க்கமும் ஒரு R1 கேன்சல் ஆனால் V1 R1 சமன் V2 R2 வருவார். அப்போ தூரம் கூடிச்சா கதி குறை வேகத்துக்கு திசை மாறுந்தானே விளையாடு. அப்போ தூரம் குறைஞ்சா கதி கூடும். இப்போ இந்த கேள்வியில் நமக்கு 4D தூரத்தில் இருக்கக்குள்ள வேகம் V. அப்போ வேகம் V ஆகிக்க போகுதோ 4D தூரத்தில். இப்போ D தூரத்தில் இருக்கக்குள்ள V டேஸ் என்னன்னு சொல்லி கேட்காங்க. அப்போ ஏயில் இருக்கக்குள்ள 4D தூரம். அப்போ வேகம் V. இப்போ Dயில் இருக்கக்குள்ள வேகம் V1 கேட்காங்க. அப்போ டியும் டியும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா V1 சமன் 4V வரும். இது ஒரு மெக்கானிக்ஸ் கேள்வி புள்ளியால். இது புலத்துக்குள்ளே ஏன் செஞ்சிக்க முடிச்சுன்னா உபகோள்கள் நீள்வட்ட பாதையில் இயங்கக்குள்ள அது நமக்கு எப்படிங்கிறது விளங்கத்தானே வேணும். ஆகவே நமக்கு 5வது ஆன்சர் 4V.
இதை முழுமையாக விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டாயிரத்தி 21 கேள்வி. திணிவு கேபிட்டல் எம்மையும் ஆரை கேபிட்டல் ஆரையும் உடைய ஒரு கோளிலிருந்து தப்புவதற்கு ஒரு துணிக்கை கொண்டிருக்க வேண்டிய குறைந்தபட்ச வேகத்தை கேட்டியாங்க, தப்பல் வேகத்தை கேட்டியாங்க. அப்போ நமக்கு தப்பல் வேகம் தெரியும் பிள்ளையால் √2gm/r தியரி நாம் படிச்சிருப்போம். √2gm/r பூமியா இந்த எம்மியும் ஆரையும் பெறும். இது எப்படி நடக்க போகுதுன்னா பிள்ளையால் இது ஒரு கோள், இவர் திணிவு கேபிட்டல் எம், சரி பிள்ளையால் ஒரு கோள். இப்போ இதில் மேற்பரப்பில் இருந்து நாம் இதில் மேற்பரப்பு ஆர், இதில் இருந்து ஒரு துணிக்கையை விங்கிற வேகத்தில் அல்லது கதியில் நான் திசையை போட்டிங்க வெளியிறங்கிறதுக்குரிய சக்தியானது விங்கிற வேகத்தில் இருந்து நினைச்சினா பிள்ளையால் ஈர்ப்பு விசை இவர் இழுத்து கொண்டிருப்பார். இந்த கோளிலான ஈர்ப்பு விசை இவர் இழுத்து கொண்டிருப்பார். உதாரணமாக இவர் வேகம் தேய்வடைஞ்சு இவர்த்த விரக்கொல வேகம் 0 ஆயிரும். ஆனால் ஈர்ப்பு விசையும் இருக்கிறதுனால இவர் திருப்பி கீழே வந்துடுவார். ஆனால் முடிவிலி தூரம் என்று சொல்ல எவ்வளவு அப்படியால் இந்த முடிவிலி புள்ளியில ஈர்ப்பு அழுத்தமும் 0, ஈர்ப்பு அழுத்த சக்தியும் 0. அப்ப இந்த முடிவிலியில ஈர்ப்பு அழுத்தம் 0ங்கிறதுனால இந்த முடிவிலி தூரத்துல ஈர்ப்பு அழுத்த சக்தி 0ங்கிறதுனால கவர்ச்சி விசை இருக்க மாட்டா. நம்ம கொடுக்குற இயக்க சக்தி தேய்வடைஞ்சு இவ்விடத்துல விரக்கொல இந்த முடிவிலியான இடத்துக்கு விரக்கொல அவருக்கு ஒரு வேகம் 0 ஆயிட்டா அவர் அதுக்கு பிறகு கீழுக்கு வர மாட்டார். அதாவது அவர் அந்த ஈர்ப்பு விசையை விஞ்சி போறதுக்கு நாம வழங்க வேண்டிய இழிவு சக்தி அல்லது இழிவு வேகம் தான் தப்பல் வேகம் வளைஞ்சாப்பிள்ளையால். அப்ப சக்தி காப்பு தத்துவப்படி பாவிச்சோம்டா இந்த மேற்பரப்பு ஏயில இருக்கிற மொத்த சக்தியும் இந்த மேற்பரப்பு பியில இருக்கிற மொத்த சக்தியும் பார்ப்போம். அப்ப முடிவிலியில மொத்த சக்தி 0 ஆகிக்க போகுது. ஏன்னு சொன்னா எனக்கு இவ்விடத்துல இயக்க சக்தி தேவையில்லை, ஆனா அழுத்த சக்தி கட்டாயம் 0 ஆகணும். இவ்விடத்த இயக்க சக்தி தேவையில்லை, அழுத்த சக்தி கட்டாயம் 0 ஆக போகுது. விளைஞ்சாப்பிள்ளையால் கட்டாயம் 0 ஆக போகுது. ஆகவே நான் மொத்த சக்தியை பாவச்சு நினைச்சேன்னா மேற்பரப்புல E சமன் மேற்பரப்புல சக்தி E சமன் முடிவிலியில சக்தி. அப்ப மேற்பரப்புல சக்தி ஆராய்ப்பான்னு பிள்ளையால் இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் வைப்பார். இயக்க சக்திங்கிறது நான் வழங்க வேண்டிய தப்பல் வேகத்துக்கான சக்தி. அப்ப ½ திணிவு m தர v வர்க்கம் இதான் நான் வழங்க வேண்டிய சக்தி. அது சாக இவரத்தை மேற்பரப்பில் இருக்கிற அழுத்த சக்தி. அப்போ நமக்கு தெரியும் என்ன நினைச்சா பிள்ளையார் இவரத்துல ஈர்ப்பு அழுத்தம் வந்து -gm/r ஆயிருப்பார். அப்போ அது மைனஸ்ல வரப்போகுதோ -gm/r. இது அழுத்தம் தர சக்திக்காக திணிவள பெருக்கிற -gm/r. சரி பிள்ளையார் அது சமன் முடிவிலில சக்தி வந்து 0. இப்போ இதை சுருக்கின மனுஷனா பிள்ளையால் எம்மும் எம்மும் கேன்சல் ஆயிரும். சிமோலம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னா v சமன் √ அந்த சமன்பாடு வரும். வர்க்கமூலம் 2 பெருக்கப்படும் gm/rங்கிற சமன்பாடு வரும். அவ நமக்கு டைரக்டா தியரி தான் கட்டியாங்க பிள்ளையால். அப்ப √2gm/r மூலாவது ஆன்சர். சரி பிள்ளையால் இதை விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டாயிரத்தி 13 எஸ்ஏ பிள்ளையால் தூமகேது சம்பந்தமான கேள்வி. 8ஆம் கேள்வி. தூமகேதுகள் சூரியனை சுற்றி அதிகமாக நீள்வளைய மண்டலங்களில் இயங்கும் சிறிய வான்பொருள்களாகும். சில மண்டலங்கள் கோள் தொகுதிக்கு அப்பால் ஏறத்தாழ ஓர் ஒளியாண்டிற்கு பறந்திருக்கும். தூமகேதுகள் மீது தாக்கும் பிரதான விசை சூரியனுக்கான ஈர்ப்பு கவர்ச்சி விசையாகும்.
கரு, கோமா, வாள்கள் ஆகியன தூமகேதுவின் பிரதான கூறுகளாகும். தூமகேதுவின் திண்மப் பொருளாகிய கரு பொதுவாக அளவில் 50 கிலோமீட்டரிலும் குறைவானதாக இருக்கும். அதேவேளை கோமா சூரியனிலும் பார்க்க பெரிதாக இருக்கலாம். வாள்கள் 150 மில்லியன் கிலோமீட்டருக்கு மேற்பட்ட அளவிலும் பரந்திருக்கலாம். தூமகேதுக்கள் முக்கியமாக உறைந்த கார்பன் டை ஆக்சைடு, மெத்தேன், நீர் உள்ள தூசி, பல்வேறு வகை கனிப்பொருட்கள் ஆகியவற்றினால் ஆக்கப்பட்டுள்ளன. தூமகேது உட்கோள்களை அடைந்து சூரியனுக்கு கிட்ட இயங்கும் போது சூரியனிலிருந்து வரும் கதிர்ப்பு அமுக்கம் காரணமாக அதன் புறப்படை ஆவியாகிறது. அதிலிருந்து விடுவிக்கப்படும் தூசியும் வாயுக்களும் தூமகேதுவின் கருவை சுற்றி ஆக்கும் அதன் பரந்த வளிமண்டலம் கோமா எனப்படும். கோமா மீது தாக்கும் ஞாயிற்று கதிர்ப்பு அமுக்கமும் ஞாயிற்று காற்றும் அயன்களின் ஒரு நீல நிற வாலை உருவாக்குகின்றன. ஞாயிற்று காற்றினால் வாயு வலிமையாக பாதிக்கப்படுகின்றமையால் இவ்வால் நேராகவும் சூரியனிலிருந்து அப்பால் வழிப்படுத்தப்பட்டும் இருக்கும். தூமகேதுவிலிருந்து விடுவிக்கப்படும் தூசி தூமகேதுவுக்கு பின்னால் வேறொரு வெண்ணிற சிறிதளவில் வளைந்த வாலை உருவாக்குகின்றது. தூமகேதுவின் கதி சூரியனிலிருந்து மிக தொலைவில் உள்ள எட்சேன்மை நிலை புள்ளியில் அதன் குறைந்தபட்ச பெருமானத்திலிருந்து சூரியனுக்கு மிகவும் கிட்ட உள்ள எல்லன்மை நிலை புள்ளியில் உயர்ந்த பெருமானத்திற்கு வேறுபடுகின்றது. உதாரணமாக திணிவு 2 தர 10-14 கிலோகிராமை உடைய ஹெலியின் தூமகேது சூரியனிலிருந்து தூரம் 5 தர 10-12 மீட்டர் தூர உள்ள அதன் எட்சேன்மை நிலையில் அதன் கதி 12 கிலோமீட்டர் பெர் செகண்ட் எனும் மிக குறைந்த கதியை அடைகின்றது. புறவழியிலிருந்து வளிமண்டலத்தின் உள்ளே புகுந்த சிதைவுகள் ஆகாய கட்போலிகள் எனப்படும். பெரும்பாலும் ஆகாய கட்போலிகள் அவற்றின் ஏக பரிமாண இயக்க சக்தியையும் சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தியையும் செலவிட்டு உராய்வினூடாக பிறப்பிக்கப்படும் வெப்பத்தின் விளைவாக வளிமண்டலத்தில் ஒளியை கான்று எரிகின்றன. அவை ஆகாய கற்கள் எனப்படும். புவியின் வளிமண்டலம் தூமகேதுவின் பாதை வழியை விடப்பட்டுள்ள சிதைவை கடந்து செல்லும் போது ஆகாய கட்பொழிவுகளை காணலாம். சில ஆகாய கட்போலிகள் புவியின் பரப்பில் விழுகின்றன. அவை எரிந்த வாகாய கற்கள் எனப்படும். எரிந்த வாகாய கற்கள் எனப்படும். ஓர் ஆகாய கட்போலி அதன் உருகுநிலையை விரைவாக அடையும் போது அது வெள்ளொளிர் உள்ளதாகின்றது. சுற்றியுள்ள அணுக்கள் அயனாகி இலத்திரன்களுடன் விரைவாக மீளச் சேர்ந்து ஒளிக்காலலை உண்டாக்கும் போது ஆகாய கட்போலி ஒரு பெரிய கோள வழித்திணிவை உண்டாக்கும். இது ஒரு தீப்பந்து போல தோன்றும். தீப்பந்துகளாக காணப்படும் சில ஆகாய கட்போலிகள் பல ஆகாயக்கால் துண்டுகளாக வெடிக்கலாம். அண்மையில் ருசியாவில் நிகழ்ந்ததை போன்று வெடிப்பை பார்த்து சில செகண்ட்களுக்கு பின்னர் ஆகாய கட்போலியின் துண்டுகளினால் உண்டாக்கப்படும் அதிர்ச்சி அலைகள் நிலத்தை அடைந்து நிலத்தை உடைக்கும் ஒலிகளை உண்டாக்கும். இப்போ ஏற்பாட்டுக்கு வருவோம். ஏற்பாட்டு தூமகேதுவின் பிரதான கூறுகள் யாது? அப்ப தூமகேதுவின் பிரதான கூறு பந்திலே சொல்லிக்காங்க. கரு, கோமா, வாள்கள். கரு, கோமா, வாள்கள் இதுதான் பிரதான பகுதி. ஏ பார்ட். பி பார்ட் தூமகேதுவின் வாள்கள் இரு வகைகளுக்கும் இடையே உள்ள பிரதான வேறுபாடுகளை திரட்டாம். அப்ப இங்க 2 வகையான வாள்களை பற்றி கேட்காங்க. ஒன்று நீல நிற வாள், மற்றது வெண்ணிற வாள். அந்த நீல நிற வாள் எப்படி உருவாகுதாம் என்று சொன்னா அயன்களின் ஒரு பகுதியாலானது, மற்றது தூசுக்களின் பகுதியாலானது. அப்ப 2 வாள்களுக்கு ஒன்று அயன்களால் ஆனது, மற்றது தூசுக்களால் ஆனது. சரி, அப்ப 2 பகுதிக்கு 2க்கும் பெயர்கள் தெரியல. அந்த அயன்களால் ஆன பகுதி வெண்ணிறமாக இருக்கு. அப்ப அயன்களால் ஆன பகுதி நீல நிற வாலை உண்டாக்குது. அப்ப இது நீல நிறம். தூசுக்களால் ஆனது வெண்ணிறம். மூணாவது தூமகேதிலிருந்து வாரது இவ்வாள்கள் நேராக இருக்கி. நீல அயன்களானது நேராக இருக்கும். தூசுக்களானது சிறிதளவில் வளைந்திருக்கும்.
சிறிதளவில் வளைந்திருக்கும். நாலாவது, இது எப்போதும் சூரியனிலிருந்து அப்பால் வழிப்படுத்தப்பட்டிருக்கும். இப்ப இது எப்போதும் அயன்களாலானது சூரியனிலிருந்து அப்பால், சூரியனில் இருந்து அப்பால் வழிப்படுத்தப்பட்டது, அப்பால் வழிப்படுத்தப்பட்டது. இந்த வாள்கள் வந்து தூமகேதுவின் பின்னால் இருக்கும். அப்ப 4 வித்தியாசம். சூரியனின் பின்னால் இருக்கும், சூரியனில் தூமகேதுவின் பின்னால், தூமகேதுவின் பின்னால் இருக்கும். அப்ப இது அயன்களாலானது, இது தூசுக்களாலானது, இது நீல நிறம், இது வெண்ணிறம், நேராக இருக்கும், சிறிதளவில் வளைந்திருக்கும், சூரியனிலிருந்து அப்பால் வழிப்படுத்தப்படும். அப்ப சூரியன் மையத்திலிருந்து இது பின்னால் வழிப்படுத்தப்பட்டிருக்கும். இது எப்போதும் தூமகேதுவின் பின்னால் இருக்கும். சரி, அவளால் இது 4 தான் அதில் சொல்றது. சி பார்ட். ஹெலியின் தூமகேது எட்சேன்மை நிலையில் இருக்கும் போது அதன் ஈர்ப்பு விசையை கணிக்க. அப்ப சூரியன் தந்திருக்காங்க. அப்ப ஈர்ப்பு விசை வந்து G(m)(r²). அப்ப F சமன் FG சமன் ஈர்ப்பு விசை G(m)(r²). Gக்கு பதிலாக 6.7 தர 10(11). கேபிட்டல் M பதிலாக சூரியன் திணிவுக்கு பதிலாக 2 தர 10(30). 2 தர 10(30). தூமகேதுவின் திணிவு பந்தில சொல்லிக்காங்க 2 தர 10(14) கிலோகிராம். 2 தர 10(14) கிலோகிராம். சரி, அவ்வளோ. இப்போ இதில் கீழுக்கு R² பதிலாக தூரம் வந்து எட்சேன்மை நிலையை கேட்டிருக்காங்க. அந்த தூரம் வந்து 5 தர 10(12) மீட்டர். 5 தர 10(12) வர்க்கம் பெறுவார். சரி பிள்ளையால், 10(12) வர்க்கம் பெறுவார். இப்போ நான் இதை சுருக்க போகிறேன். பாருங்க பிள்ளையால், 10(12) 10(24). 10(24) மேலுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் 24 ஆகும். 24 11 -35 வரும். -35 சொன்னால் இது ரெண்டுலையும் இவரத்தில் 35 போனால் இவரத்தில் -5 வரும். 14 5 போனால் 19 வரும். அப்போ இவ்வளவும் சேர்ந்து 19 வருவார். இப்போ கீழுக்கு 5 வர்க்கம் 25 பிள்ளையால். அப்போ நான் மேலுக்கும் கீழுக்கும் நான் 25 சொன்னால் மேலுக்கு ஒரு 10(2) எடுத்து 100ஆல் வெட்டுறேன். வெட்டினா கீழுக்கு 100ல் 25 போயிடுச்சுன்னு சொன்னால் மேலுக்கு 100 கீழுக்கு 25. அப்போ 4 மிஞ்சும். அப்போ 4 நன்னாங்கு 16 10(2) ஒன்று இருக்கி. சரி பிள்ளையால். அப்போ 67 10(3) ஆக்குறேன். 67 16ஆல் பெருக்கணும். அப்போ 67 16ஆல் பெருக்கினா 40 2 7 6 4 10. அப்போ 1.072 தர 10(3) 13 பெய்த்திடும். அப்போ ஆன்சர் வந்து 1.072 தர 1.072 தர 19 நியூட்டன். 19 நியூட்டனுக்கு சமனாயிருக்கும். சரி, அவ்வளோ. 1.072 தர 19 நியூட்டன். சி பார்ட் முடிஞ்சு. இப்போ டி பார்ட். என்ன சொல்லாங்கன்னு சொன்னால், ஹேலியின் தூமகேது சூரியனிலிருந்து அதன் தூரம் 8 தர 10 மீட்டராக உள்ள எல்லன்மை நிலையில் இருக்கும்போது தூமகேதியின் கதியை காண்க. தூமகேதியின் வேகம் எல்லன்மை எட்சென்மை ஆகிய இரண்டிலும் ஆரை திசைக்கு செங்குத்தானது, திணிவு மாறாமல் உள்ளது என கொள்கை. இது உண்மையாக மெக்கானிக்ஸ் கேள்வி பிள்ளையால். இந்த கேள்வி இதுக்கு முதல் எப்போ வந்துச்சுன்னு சொன்னால், இது 2013ஆம் ஆண்டு கேள்வி. எஸ்ஏ 2012 24வது MCQ. 2012 24வது MCQல ஒரு நீள்வளைய பாதையில் அந்த கேள்வி மெக்கானிக்ஸ்லையும் செய்கிற ஃபீல்டுலையும் செய்கிற ஒரு கேள்வி உண்டாது. அந்த கேள்வியில் சந்திக்கிற கன்செப்ட் தான் இந்த கன்செப்ட். நீள்வட்ட பாதையில் இயங்கக்கோல நாம் மைய நோக்கு விசை சமன் எம்பி வர்க்கத்தைங்களால் பாவிக்க இயலாது. என்ன காரணம்டா, வட்ட இயக்கத்துக்கு தான் நம்ம மைய நோக்கு விசையையும் எம்பி வர்க்கத்திங்களால் சமன் GM1 M2 R² சமப்படுத்துவோம் வட்ட இயக்கத்துக்கு. இது நீள்வட்ட பாதைக்கு நம்ம சமப்படுத்துறல. நீள்வட்ட பாதைக்கு நாம் என்ன செய்வோம்னு சொன்னால் பிள்ளையால், இது சூரியன், இவர் இப்படி சுத்தக்கொள்ள இவ்விடத்தில் இவர் தூரம் R1, இவ்விடத்தில் கதி V1, அதே போல் இவ்விடத்தில் தூரம் R2, இவ்விடத்தில் கதி V2 செங்குத்தான கதிகள் தொடர் வழி இருக்கும். நாம் கோண உந்தக்காப்பு தத்துவத்தை சமப்படுத்துவோம் விளைஞ்ச விளையாது. அப்போ கோண உந்தக்காப்பு தத்துவப்படி அப்போ இவ்விடத்தில் ω1,
இவ்விடத்தில் ஒமேகா 2. அப்போ கோண உந்தக்காப்பு தத்துவப்படி I1 ஒமேகா 1 சமன் I2 ஒமேகா 2. I1 நாரன் பார்த்தோம் அடிச்சுன்னா பிள்ளையால் தூமைகிற திணிவு எம் அண்டா எம் R1 வர்க்கம் தர ஒமேகாவுக்கு பதிலாக V1 இன்கீழ் R1. அதே போல் I2 ஆரம்பிச்சுன்னா பிள்ளையால் இவ்விடத்தில் R2 வர்க்கம் தர ஒமேகா 2க்கு பதிலாக V2 இன்கீழ் R2. சரி அப்படியா? இதில் R1ஐயும் வெட்டினா M கேன்சல் ஆகிரும். V1 R1 சமன் V2 R2 என்று வரும். R1 R2 ஆகிய தூரங்கள் மையத்திலிருந்து வர தூரங்கள், V1 V2 தொடர் வழியான கதிகள். அப்போ தொடர் வழியான வேகம். அப்போ ரெண்டு பெருக்கமும் ஒரு மாறாமல் இருக்க போகுது. இப்போ என்ன கேள்வி நினைச்சுன்னா பிள்ளையால் எட்சேன்மை நிலையில் இருக்கக்குள்ள அவர் கதி 12 km/s. அப்போ 12 km/s. நான் km/s மீட்டர்/s மாத்திரம் 12 km/s தர R1 எவ்வளோ வந்துச்சுன்னா பிள்ளையால் 5/10 மீட்டர். எட்சேன்மை நிலையில எல்லன்மை நிலையில வேகத்தை கேட்காங்க. எல்லன்மை நிலையில தூரம் மாறுச்சுன்னா பிள்ளையால் 8/10 மீட்டர். 8/10 மீட்டர். சரி அவ்வளோ 10 மீட்டர். அப்போ நாம் இதை சுருக்கின மனுஷனா நமக்கு என்ன வரும் மனுஷனா அப்படியே சுருக்குவோம். நம்ம சுருக்கின மனுஷன்னா இது ரெண்டும் பெய்தண்டுச்சுன்னா 10 இதுக்கும் பெய்தண்டுச்சுன்னா இங்கே 10 இருக்கும். 10 இருக்கும். இப்போ நமக்கு இங்கே 12 5 60. சரி அப்படியா? அப்போ 60 இங்குல 8ங்கிறது நம்ம 15 சுருக்கின மனுஷன், நம்ம 4 சுருக்கின மனுஷன்னா 15 இங்குல் 2. அப்போ 7.5. அப்போ V2 சமன் நம்ம கிலோமீட்டரில் இயக்கட்டும். V2 சமன் 750 km/s. V2 சமன் 750 கிலோமீட்டர். அலகுகளை முக்கியம் இல்லையா? நான் கிலோமீட்டராக வைக்கேன். 750 km/s லீப்பர். சரி அப்படியா? 750 km/s V2. சரி அப்படியா? இது அப்படியே நான் அந்த தியரி எழுதி போட்டு இதை நேரடியாக பாவிக்கல பிள்ளையா, நான் நேரடியாக பாவிக்கல, இந்த கான்செப்ட் எழுதி போட்டு நான் அதில் இந்த பிரேரிட்டு காட்டிக்கேன். இல்லாட்டி நீங்கள் அங்கேருந்து இந்த பெருமானங்களை போட்டுக்கு வரும். சரி அப்படியா? நமக்கு நேரடி தியரி ஒன்றும் இல்லை இல்லை. அப்போ அதெல்லாம் நான் இதை எழுதி காட்டிக்கேன். இதை விளங்கிடுங்க பிள்ளையால். அடுத்த பாட்டுக்கு போ. அடுத்தது ஈபாட். புவியின் வளிமண்டலம் தூமகேதுவின் மண்டலங்களை கடக்கும் போது ஏன் ஆகாய கற்பொழிவுகள் உண்டாகின்றன கேட்டிருக்காங்க. ஈபாட் அது வசனத்திலே செல்லிக்கு பிள்ளையால், பந்தில செல்லிக்கு பாருங்க பிள்ளையால். புறவெளியிலிருந்து வளிமண்டலத்திலே புகுந்த சிதைவுகள் ஆகாய கற்பொழிகள் எனப்படும். பெரும்பாலான ஆகாய கற்பொழிகள் அவற்றின் ஏகபரிமாண இயக்கப்பாட்டு சக்தியையும் சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தியையும் செலவிட்டு உராய்வினூடாக பிறப்பிக்கப்படும் வெப்பத்தின் விளைவாக வளிமண்டலத்தில் ஒளியை காண்டு கொண்டு இருக்கின்றன. அவை ஆகாய கற்கள் எனப்படும். புவியின் வளிமண்டலம் தூமகேதுவின் பாதை வலையில் விடப்பட்டுள்ள சிதைவுகளை கடந்து செல்லும் போது ஆகாய கற்பொழிவுகளை காணலாம். பொழிவுகள் பொழிகிறது. இப்போ கல்மலை உழுவுறத்தை சொல்லாங்க. ஆனால் இந்த கேள்வி வசன பிள்ளையால் நேரடியான வசனத்தை அவைய கோட் பண்ணி காட்டலை, அந்த பந்தியில் சொல்லாங்க. அப்போ நாம் அந்த பந்தியில் இருக்கிற இடைக்கிடைக்கிற அந்த வசனத்தை ஒவ்வொரு வசனம் அழுகாமல் அப்படியே கண்டினியூட்டியாக அந்த ஆகாய கற்கள் எனப்படும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ நாம் எழுதுறேன்னு சொன்னால் ஈப்பாட்டுக்கு எழுதுறேன்னு சொன்னால் அப்படி வருமானு சொன்னால் பிள்ளையால்
புறவழியில் இருந்து ஆகாய மண்டலத்தினுள்ளே புகுந்த சிதைவுகள் ஆகாய கற்போலிகள் எனப்படும் என நமக்கு தேவையில்லை. சிதைவுகள் ஆகாய கற்போலிகள் பெரும்பாலும் புறவழியிலிருந்து வளிமண்டலத்திலே புகுந்த ஆகாய கற்போலிகள் அவற்றின் ஏக பரிமாணம். அப்போ நாம இந்த ஆகாய கற்போலிகளுக்குரிய டெஃபினிஷனை விட்டு போட்டு டிரெக்டா புறவழியிலிருந்து வளிமண்டலத்திலே புகுந்த ஆகாய கற்போலிகள் அவற்றின் ஏக பரிமாண இயக்கப்பாட்டு சக்தியையும் சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தியையும் செலவிட்டு உராய்வினூடாக பிறப்பிக்கப்படும் வெப்பத்தின் விளைவாக வளிமண்டலத்தில் ஒளியை காண்டு கொண்டு எரிகின்றன. அதோட வசனம் நமக்கு முடிஞ்சிடு. இப்போ கேள்விக்குரிய வசனம் பெறப்போகுது. அந்த வெளியே காட்ட முடியாது. புறவழியிலிருந்து நேரடியான வசனம், அங்கே கேள்விக்குரிய நேரடியான வசனம் இல்லை. வளிமண்டலத்திலே புகுந்த சிதைவுகள், புறவழியிலிருந்து வளிமண்டலத்திலே புகுந்த ஆகாய கற்போலிகள், புறவழியிலிருந்து வளிமண்டலத்திலுள்ளே புகுந்த ஆகாய கற்போலிகள் நான் வசனத்தை அப்படி எழுதி காட்டுறேன். ஆகாய கற்போலிகள் அவற்றின் ஏக பரிமாண சக்தியையும் சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தியையும் செலவிட்டு உராய்வினூடாக பிறப்பிக்கப்படும் வெப்பத்தின் விளைவாக வளிமண்டலத்தில் இப்போ இது போல நம்ம அந்த வசனத்தை அப்படி எழுதலாம். அப்போ உராய்வினூடாக பிறப்பிக்கப்படும் வெப்பத்தின் விளைவாக வளிமண்டலத்தில் ஒளியை காண்டு கொண்டு எரிகின்றன. அவை ஆகாய அது நமக்கு தேவையில்லை. இப்போ இவ்வளவு தான் நமக்கு தேவையானது. இப்போ இதில் பாருங்க பிள்ளைகள், புவியின் வளிமண்டலம் தூமகேதுவின் பாதை வழியை விடப்பட்டுள்ள சிதைவுகளை கடந்து செல்லும் போது ஆகாய கற்பொழிவுகளை காணலாம். இதான் கேள்வியில் கேட்டிருக்காங்க. இப்பாட் புவியின் வளிமண்டலம் தூமகேதுவின் மண்டலத்தை கடக்கும் போது ஏன் ஆகாய கற்பொழிவுகள் உண்டாகின்றன சொன்னா இவ்வளவு தான் காது. இப்போ இதுக்கு போகிறோம் நம்ம கேள்வி வாசனத்தையும் சேர்த்து எழுதணும். அப்போ புவியின் வளிமண்டலம் தூமகேதுவின் பாதை வழியை விடப்பட்டுள்ள சிதைவை கடந்து செல்லும் போது ஆகாய கற்பொழிவுகள் உண்டாகின்றன. சரி அப்படியா? அப்போ ஆகாய கற்பொழிவு, அப்போ இந்த ரெண்டு வசனமும் ஆக முக்கியமான வசனம். இடையில இருக்கிற டெஃபினிஷனை விட்டு போட்டு நான் வசனத்தை தொடர்ச்சி அழிக்கிறேன் ரெண்டு வசனத்தையும். ஆகவே இது ரெண்டும் நமக்கு தேவைப்படும், முக்கியமானது. எஃப் பார்ட் ஆகாய கற்களுக்கும் எரிந்தவாயு கற்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு யார் என்று கேட்டிருக்காங்க. அப்போ இதை நமக்கு சொல்லியாங்க நினைச்சேன்னா பிள்ளையார், புவியின் மேற்பரப்புல உழுவுறது எரிந்த வாகாய கற்கள். அப்ப எரிந்து கொண்டிருக்கிறார்கள் மேலுக்கு சொல்லிக்காங்க. கேட்ட கேள்வி ஆகாய கற்கள். அப்ப ஆகாய கற்கள் பிள்ளையால் வளிமண்ட சுழற்சி மேலுக்கு ஜனா போல சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தியையும் ஏகபரிமாண இயக்கப்பாட்டு சக்தியையும் சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தியையும் செலவிட்டு உராய்வினூடாக பிறப்பிக்கப்படும் வெப்பத்தின் விளைவாக வளிமண்டலத்தில் ஒளியை காண்டு கொண்டு எரிகின்றது ஆகாய கற்கள். அப்படி எரிஞ்சது நிலத்துல விழுந்துச்சுன்னு சொன்னா, புவியின் மேற்பரப்புல விழுந்துச்சுன்னு சொன்னா அது எரிந்த ஆகாய கற்கள் எனப்படும். இப்ப எரிஞ்சு முடிஞ்சதுங்கிற சொல் இங்க பாவிக்கல, எரிஞ்சு கொண்டு இருக்கிறது தான் பாவிக்காங்க. ஆன்சர்ல எரிந்து முடிஞ்ச சொல்லாங்க. அந்த எரிஞ்சு முடிஞ்சதுங்கிற சொல் வந்து இதுல பாவிக்கல, எரிஞ்சு முடிஞ்சதுங்கிறது. அப்ப எரிந்து கொண்டு பொழிகிறது ஆகாய கற்கள் இருக்கும். எரிந்து நிலத்துல வந்து விழுது புவியில மேற்பரப்புல ஈர்ப்புக்குட்பட்டு புவியில மேற்பரப்புல வந்து விழுகிற கற்கள் எல்லாம் எரிந்த வாகாய கற்கள் சொல்லி வசனத்தில் சொல்றாங்க. அப்ப மேலும் எரிந்து கொண்டிருக்கிறார்கள் சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தியையும் நேர்கோட்டு இயக்கப்பாட்டு சக்தியையும் கொண்டு உராய்வினூடாக எரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகாய கற்கள் எனப்படும். புவியின் மேற்பரப்புல விழுவார்கள் எரிந்த வாகாய கற்கள் எனப்படும். நாம் எரிகல் என்று சொல்றது சரியா? எரிகல் என்று சொல்றது. அப்ப வசனத்திலேயே அந்த ரெண்டையும் சொல்லிக்காங்க. நேர பூமியில உளுந்துச்சுன்னு சொன்னா அது எரிந்த வாகாய கற்கள், எரிந்து கிரிக்கிறார்கள் ஆகாய கற்கள். சரியா? ஜி பார்ட் எரியும் ஆகாய கற்பொழிகளில் எந்தெந்த சக்திகள் வெப்ப சக்தியாக மாற்றப்படுகின்றன சொல்லி கேட்டியாங்க. அப்ப நம்ம மூணாவது வசனத்திலே அதை பாவிக்கப்புறமா என்ன பிள்ளையார், ஏகபரிமாண இயக்க சக்தி சுழற்சி இயக்க சக்தி இது ரெண்டையும் பாவிக்காங்க. ஆகாய கற்பொழி தீப்பந்தாக தோன்றுவதற்கு ஒளியை பிறப்பிக்கும் பொருள்நுட்பம் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதுல தீப்பந்து போல தோன்றும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல கேட்டு பிள்ளையால் ஒளியை பிறப்பிக்கப்படும் பொருள்நுட்பம்
என்னன்னு சொல்லி கேட்டீங்க. அது நமக்கு இன்னைக்கு ஒரு ஆகாய கற்போலி அதன் உருகைகளை விரைவாக அடையும் போது அது வெள்ளொளிர்வுள்ளதாகின்றது. சுற்றியுள்ள அணுக்கள் அயனாகி இலத்திரன்களுடன் விரைவாக மீளச் சேர்ந்து ஒளிக்காலரை உண்டாக்கும் போது ஆகாய கற்போலி ஒரு பெரிய கோள வலுத்திணுவை உண்டாக்கும். அப்ப வசனத்தில் அப்படியே சொல்லியிருக்காங்க. சரி, அப்படியா? அப்ப நாம அந்த வசனத்தை அப்படியே எழுதினா சரி. அப்ப ஆகாய கற்போலி, அப்ப ஒரு ஆகாய கற்போலி அதன் உருகு நிலையை வழியில் இப்படி உளுந்துக்கிற போல அவர் என்ன நடக்க போகிற பிள்ளையால் உராய்வின் காரணமாக எரிவர். அப்ப அதன் உருகு நிலையை விரைவாக அடைகின்றது என்கிறதுல தோங்கி நாம தீப்பந்தாக தோன்றும் என்கிற வரைக்கும் மிக்கிற எல்லாத்தையும் வெளிநாச்சிட்டு அதை வசனத்தில் அப்படியே சொல்லாங்க. நம்ம படமாக்கி போறதுக்கு ஒன்றும் இல்லை. படம் பாரு கதை சொல்லி வசனத்தை வாசி விட சரி அவ்வளோதான். சரி அப்படியா? அவ்வளவு முடிஞ்சு. இப்ப ஐபாட் இந்த விவரணத்துக்கு விழுகிறது நல்லா பழகிக்கணும். அழகான இருக்கும், வசனத்தில் இருக்கும், அது எப்படி எழுதுறங்கிறத வழங்கி எடுத்தா சரி. கதி 200 ms-1 நிலைக்குத்தாக கீழ் நோக்கி விழுகின்ற ஓர் ஆகாய கற்போலி இரு துண்டுகளாக வெடிக்கிறது. ஆகாய கற்போலியின் திணிவின் 3/5 பங்கு திணிவுள்ள துண்டு கிடைத்திசையில் 600 ms-1 செல்லுமெனின் மற்றைய துண்டின் திணிவை காட்டாம். அப்ப நாம நிலைக்குத்தாக கீழ் நோக்கி பாவிச்சோம்டா உந்த காப்பு தத்துவப்படி பாவிச்சோம்னு சொன்னா m1 v1 சமன் m2 v2 நமக்கு தேவையில்லை. உந்த பாவிச்சோம்னா ஆரம்பத்தில் m திணிவு வந்து 200 ms-1 விழுகுது. 200 ms-1 விழுகுது ஆரம்பத்தில். இப்போ 3/5 பங்கு திணிவு கிடையாக இயங்கினா அவருக்கு நிலைக்குத்து வேகம் இல்லை. அப்ப 3/5m தர 0 இவருக்கு நிலைக்குத்து வேகம் இல்லை. சக 2/5m தர v1 தராம காணும். அப்ப இதை பெருக்கின மனுஷனா பிள்ளையால் இதில் இருக்கிற இதை பெருக்கின மனுஷனா இந்த பகுதி 0 ஆகிரும். எம்மும் வெட்டுப்பட்டுரும். 2 வெட்டுப்பட்டா v1 சமன் கீழ் நோக்கி 500 ms-1 மற்ற பகுதியில் திணிவு. இது நமக்கு தேவை, இவர் இல்லை, இவர தேவை. மற்ற தூண்டிற கதையை தான் கேட்டிக்காங்க. சரி அப்படியா? மற்ற தூண்டின் கதை இப்போ நிலைக்குத்து வேகம் காணிட்டோம். இப்போ கிடை வேகம் காணப்படும். அப்போ கிடையாக உந்த காப்பு தத்துவப்படி ஆரம்பத்தில் கிடை உந்தம் 0. ஏன் ஆரம்பத்தில் நிலைக்குத்தாக விழுந்ததால் ஆரம்ப கிடை உந்தம் 0 சமன் வலப்பக்கம் போனவருக்கு 3/5m தர 600 ms-1 சக 2/5m அவர வேகம் v2 தேவை. அப்போ எம் எல்லாம் வெட்டி 5 வெட்டினா பிள்ளையால் 318 v2 சமன் -900 ms-1 அதாவது கிடையாக 900 ms-1 கீழ் நோக்கி 500 ms-1 இப்போ நமக்கு தேவை விளைவுள் வேக கதி v தேவை. அப்போ v சமன் வர்க்கமூலம் 500 வர்க்கம் சக 900 வர்க்கம் இதான் நமக்கு தேவை. அப்போ 100 வர்க்கத்தை வெளியெடுப்போம். அப்போ 100 வர்க்கத்தை வெளியெடுத்தோம்னா 100 வர்க்கத்தை வெளியெடுத்தோம்னா 100 வெளியே வருவார். வர்க்க மூலம் 5 25 9 81 சேர்ந்து 106. 106. அப்போ இது 100 இருந்துச்சுன்னு சொன்னா 10 100 1000 வரும். 1000 விட கொஞ்சம் கூட வரும். ஆனால் நம்ம மடக்கையை பார்த்து சுருக்குவோம். 106 மடக்க பார்த்து 2ஆல் பிரித்து முரண் மடக்க பார்க்கணும். அப்போ 106 மடக்க பார்த்த மனுஷன்னா 106 நான் விளத்தை பார்க்க முடியாது. 106 பார்த்த மனுஷன்னா 106 2.10 2.0253 இப்போ இவரை 2ஆல் பிரிக்கணும். ஆறு 2 12 அல்லது 13. சரி அப்படியா? இப்போ 1 அப்போ 0.12 6 பார்க்கணும். சைவர் 12 6
சைவர் ரெண்டு கழிக்கணும். அப்போ 1.02 1.02 அங்கே 86. அப்போ 86 நமக்கு 40 தேவைப்படும். அப்போ 2 9 போட்டாலும் சரி 3 போட்டாலும் சரி சரி அப்படியா 0 பேர். அப்போ 0 வரும். என்ன காரணம் பண்ணிச்சேன்னா நம்ம 86 எடுத்தோம்னா 40க்கு 7க்கு 3 குறையுது. அப்போ 128 எடுத்தோம்னா நமக்கு இவ்வளோ 127 போட்டிக்கலாமே 127 போட்டிக்கலாமே. அப்போ 1 குறையுது 1.03 பழனிச்சாப்பிள்ளையால். அப்போ 1.03 ஒரு 1 தசமதானம்ங்கிறதுனால 10.3 வருவார். அப்போ 10.3 100ஆல் பெருக்கினு சொன்னால் 1030 ms-1 சரி அப்படியா 1030 ms-1 1030 சரி அப்படியா. அப்போ நமக்கு கேட்ட கேள்வி இந்த கதிதான் கேள்வி வி தான் கேள்வி சரி அப்படியா. அப்போ V = 1030 ms-1. அடுத்த பாட்டுக்கு போவோம். J part அதிர்ச்சி அலையை ஆக்குவதற்கு ஒரு ஆகாய கற்பொலி துண்டின் கதியினால் திருப்தியாக்கப்பட வேண்டிய நிபந்தனை அது. அப்போ ஒலியின் கதியை விட அது கூடிய கதி நம்ம சொனிக் பூம்ஸ்ன்னு சொல்ல ஒலியின் கதியை விட கூடிய கதியில் பயணம் செய்யக்கொள்ளாம் இல்லையால் அதிர்ச்சி அலைகள் தோன்றும். ஆகவே இந்த ஆகாய கற்பொலி துண்டின் கதி ஆகாய கற்பொலி துண்டின் கதி பெரிதாய்க்கணும் ஒலியின் கதியை விட வழியில் ஒலியின் கதியை விட கூட இந்த தாம்பிள்ளையால் நமக்கு இந்த அதிர்ச்சி அலைகள் உருவாகும். கே பார்ட் ஒரு வரைபடத்தை வரைந்து அதிர்ச்சி அலையின் உருவாக்கத்தை விளக்குக. எப்பயுமே பிள்ளையால் நாம் இரு பரிமாணத்தில் அலைமுகங்களை கூட வட்டமாக்குறோம். ஆனால் ஒலி அலைகள் ஒரு முதல்ல இந்த ஒலி அலை காலும் போது எல்லா திசையிலையும் செல்லும், வட்ட திசையில் எல்லா திசையிலையும் செல்லும். அப்போ கோலமாகத்தான் விரிவடையும். இதனால தான் நாம் செறிவு பார்க்கக்கொள்ள ஐசாமன் பீங்கள் 4πr² பாவிக்கணும்னு சொன்னால் ஒரு கோலத்தின் மேற்பரப்பு ஆரை உள்ள கோலத்தின் மேற்பரப்பளவு 4πr இருக்கும். ஆகவே வலுவை நாம் என்ன செய்யறோம்னு சொன்னால் அப்படியால் ஒலியின் வலுவை சக்திங்கள் நேரம்ங்கிற வலுவை மேற்பரப்பால் பிரித்தோம்னு சொன்னால் அலகு பரப்புக்கான வலு வரும், அலகு பரப்புக்கு செங்குத்தான வலு வரும். ஆகவே இது கோலமாக இருக்கும். அலைமுகங்கள் வட்ட வடிவம் இல்லை. நான் இஞ்சலகை சத்தமோட போட்டேன்டா அது என்ன சுற்றி மேலுக்கும் விளங்கும் கீழுக்கும் விளங்கும் பின்னால முன்னால இடப்பக்கம் வலப்பக்கம் எல்லா திசையிலையும் விளங்கும். ஆகவே தனிய வட்டமாக இல்லை கோலமாக இருக்கும். இப்போ கோல அலைமுகங்களை பார்த்த மனுஷன் அப்படி ஆரம்பத்தில் கோல அலைமுகங்களை வெளியிட்ட மனுஷன்னா இப்போ இந்த கோல அலைமுகம் விரிவடைகிறது ஒலியின் வேகத்தில் விரிவடையும். உதாரணமாக இந்த அலை இப்படி வாரலன்னு சொன்னால் இப்போ T⁻⁴ இந்த ஒலி அலைமுகங்கள் உருவாயிச்சுன்னு சொன்னால் T⁻T இவரத்தை வந்திருப்பார். இப்போ இந்த நீளம் L சொன்னா இந்த நீளம் R சொன்னா வழியில் ஒலியின் கதி R∗T இருப்பார். R∗T இருப்பார். அப்ப இந்த கோள அலைமுகம் விரிவடைந்து கொண்டு செல்வது வழியின் ஒலியின் கதி. அதான் அது விரிவடைகிற வேகம் தான் வழியில் ஒலியின் கதி. இப்ப நாம பாவிக்கிற இந்த சொனிக் பூம்ஸ்ல நமக்கு என்ன வரப்போன்னு அப்படியா வழியில் ஒலியின் கதியை விட இந்த ஆகாய கற்போலி விரைவாக இயங்க போகுது. ஆகவே இந்த அலைமுகம் விரிவடைய கொல இவர் விரிவடைகிறதை விட வேகமா அந்த
அந்த முதல் வந்து இயங்கும். ஆகவே இவர் விரிவடைய கொலை இவர் இவர்த்த நீக்க கொலை ஆகாய கட்போலி வந்து இவர்த்த அடுத்த முகத்தை வெளியிட்டும் அடுத்தடுத்த முகங்களை வெளியிட்டு கொண்டு போகும். ஆகவே இந்த ஒவ்வொரு வட்டமும் வந்து இடைவெட்டுப்பட்டு கொண்டு போகும். அதாவது இந்த கோள அலைமுகம் விரிவடைவதை விட விரைவாக முதல் இயங்கும். ஆகவே இது இப்படி வரும். ஃபர்ஸ்ட்டுக்கு இவர் இப்படி வருவார். இப்படி வருவார். ஆகவே முதல் முன்ன இவர்த்த இருந்துச்சு, இப்ப முதல் இவர்த்தடிக்கு அப்ப இந்த ஒவ்வொரு வட்டத்துடைய மையம் தான் முதல் அந்த அலையை கான்று கொண்டிருந்த தானம். ஆகவே நமக்கு சொனிக் பூம்ஸ்ல அதிர்ச்சி அலை எப்படி உருவாக்கணும் அப்படியால் இதை இணைக்கிற இந்த மேற்பரப்பை இணைக்கிற இந்த கூம்பு தான் என்ன உருவாக போனது அப்படியால் நமக்கு அதிர்ச்சி அலையின் முகமாக இருக்க போகுது. ஆகவே நான் ஃபெஸ்ட்டுக்கு நமக்கு ட்ரோ பண்ணுற லேசி விளையாடு கையால் வரையக்கூட நான் என்ன செய்வேன் சொன்னா ஃபெஸ்ட்டுக்கு இந்த கூம்பை கீறி போட்டு இப்போ இந்த கூம்பில் நான் இதாலே கீறேன். வட்டாரி முகங்களை கீறி போட்டு இந்த கூம்பை அன்னளவாக கீறும். சரியா விளையாடு. அப்போ அப்போ நமக்கு கூம்புற சரியான வட்டமாக கீறின லேசு பிள்ளையால் நமக்கு கையால் கீற இல்லாது இன்னைக்கு. சரி அப்படியால் அப்போ நமக்கு அதிர்ச்சி அலை ஆரம்பிச்சுன்னா பிள்ளையால் இந்த கோள அலை முகங்களை இணைக்கிற இணைக்கிற இந்த கூம்பு தாமா அந்த பிள்ளையால் அதிர்ச்சி அலையாக இருக்கும். ஆகவே அதிர்ச்சி அலை அப்போ நாம இது எப்படி உருவாகுது சொல்லி கேட்டால் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா பிள்ளையால் ஆகாயக்கல் போலி துண்டானது கோள அலை முகங்களை விடுவிக்க போதோ இந்த கோள அலைமுகங்கள் வலியின் கதியை விட விரைவாக இயங்கும் போதோ இந்த அலைமுகங்கள் ஒன்றை ஒன்று வெட்டும். அப்ப இந்த மேற்பரப்பை இணைக்கிற இந்த கூம்பு தான் அதிர்ச்சி அலைகளாக உருவாக்கப்படும். அப்ப இது சரியான கூம்பா வரும் பிள்ளையால் நான் இங்கே கீறினாப்பில் அப்ப நான் கையால் கீற கூட நீங்க சரியாக கீற இயலாது. ஆனால் நீங்க கொப்பில கீற கூட வடிவ வட்டம் அடிச்சு கீறலாம். ஆகவே இதுதான் பிள்ளையால் அதிர்ச்சி அலைகள் உருவாகிறது. அப்ப கட்டாயம் இந்த வரிப்படம் ஆக முக்கியம். இந்த வரிப்படத்தில் நமக்கு இதை கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா அதில் மெச் நம்பரை கேட்டிருந்தாங்கண்டா இதான் மெச் நம்பரை கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா மெச் நம்பருங்கிற அந்த வேகத்தில் விகிதம் நான் இதில் கீறி காட்டுறேன். இப்போ இதில் டீசாமன் 0 டீசாமன் டி வரைக்கும் இந்த தூரத்தையும் எடுக்க இந்த செம்பாக்கத்தை சரியா இப்படி எடுக்க சரியா இப்படி எடுக்க இதில் இதான் செம்பக்கம் இதான் இந்த கூம்பு எடுத்து நினைச்சனா பிள்ளையால் இது செங்கோணமாக இருக்க போகுதோ. இப்போ இந்த தூரம் இவர் இஞ்ச வந்தது வழியில் ஒளியின் கதி. இப்போ டி நேரத்தில் இவர் இஞ்ச வரக்கோல டி நேரத்தில் சொனிக் பூம் அந்த இஞ்ச வந்துட்டு இவர் முதல் இஞ்ச வந்துட்டு சரி அப்படியா டீசாமன் டீயில் அப்போ டீசாமன் டீயில் அலைமுகம் இங்கே வரக்கோல ஒளி முதல் இங்கே வந்துட்டார். அப்போ இந்த நீளத்தை நான் L1 எடுத்தேன்டா இந்த நீளம் L2 எடுக்கேன். அல்லது நமக்கு இந்த நீளம் வழியில் ஒளியின் கதி டி நேரத்துக்கு பயணம் செஞ்சதான இந்த நீளம். அப்போ வழியின் ஒளியின் கதியை VS எடுத்தேன்டா VS தர டி தான் இந்த நீளம். ஒளி முதல் நாம சும்மா VN எடுக்கேன் நான் V தர டி தான் இந்த நீளம். சரி அப்படியா V தர டி தான் இந்த நீளம். இப்போ சோசுற வேகம் VS தர டி இந்த நீளம் L1 சமன் VS தர டி. அப்போ ஒளி முதல் டி நேரத்துக்கு இங்கே வரைக்கும் பயணம் செஞ்சிக்கு ஒளி முதல் டி நேரத்துக்கு இங்கே வரைக்கும் பயணம் செஞ்சிக்கு அலைமுகம் டி நேரத்துக்கு இங்கே பயணம் செஞ்சிக்கு சரி அப்படியா. அப்போ இதுக்கு நான் டீட்டா போட்டேன்டா
எனக்கு sin θ என்ன வரப்போறான்னு சொன்னா பிள்ளையார் sin θ என்ன வரப்போறான்னு சொன்னா இந்த நீளத்தின் இந்த நீளம் வரப்போறார். அப்ப sin θ சமன் என்ன வரப்போறான்னு சொன்னா நமக்கு sin θ சமன் எனக்கு VT இன்கிள் VS into T வருவார். VT இன்கிள் VS into T வருவார். அப்போ எனக்கு sin θ சரி அப்படியா. அப்போ எனக்கு எதிர்பார்க்கத்தீங்கள் செம்பாக்கமாக இருக்கும். எதிர்பார்க்கத்தீங்கள் செம்பாக்கமாக இருக்கும். அப்போ எனக்கு மேட்ச் நம்பரை கேட்டாங்கண்டா ஒன்றிங்கிள் sin θ VS இங்கிள் V, அதாவது ஒளிர வேகத்தை விட எத்தனை மடங்கு முதல்ல வேகம் அதிகமாக இருக்குமோ அதான் நமக்கு மேட்ச் நம்பராக வரப்போகுது. அப்போ நாம் ஒளியின் வேகத்தின் மடங்காக இவரை நாம் செல்லுவோம். சரியா பிள்ளையார்? இதான் இதில் இருக்கிற விஷயம். இதை ஃபுல்லாக வழங்கி எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளையார். இது நம்ம கீழுக்கு கேட்கல, நம்ம இதெல்லாம் கேட்கல, மேட்ச் நம்பர் கேட்கல. மேட்ச் நம்பர் கேட்டால் நாம் ஒளியின் கதியின் சார்பாக ஒளி முதலின் வேகத்தை கொடுப்போம். அது ஒன்றை விட கூட வரும் கட்டாயம். ஏன்னு சொன்னால் துண்டின் கதி ஒளியின் கதியை விட கூடங்கிறதுனால வழங்கி எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளையார்.